வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திமுகவுக்கு எதிரி அதிமுக, தாவேகாவுக்கு எதிரி திமுக, நாம் தமிழருக்கு எதிரி தாவேகா. தென்னந்தோப்பு யாருக்குமே எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அது தனி, அது டிபார்ட்மெண்ட்டே வேற. இவங்க 4 பேரும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 4 பேரும் ஒரே வட்டத்துக்குள்ள வராங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சொல்லிடுறேன். அடுத்தவனை பார்த்து பயப்படுறவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவதூற கையில் எடுப்பான். இப்ப எனக்கு எதிரி நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எனக்கு எதிரி, 1 நம்பர் எதிரி. உங்களை என்னால ஜெயிக்க முடியல, நான் உங்களை ஜெயிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் நம்புறாங்க, என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? உங்க பேரை கெடுக்கிறதுக்கு நான் இது ஒன்று பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? உங்களை பத்தி தப்பா சொல்லுவேன், உங்களை பத்தி கேவலமா பேசுவேன், உங்களை பத்தி அவதூறா அள்ளி தூத்துவேன். அது நீங்க என்ன மாதிரி ஆளு, நீங்க மோசமான ஆளு, நீங்க கெட்டவன், நீங்க கொடூரமானவன், நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறீங்க, நீங்க கேவலவாதியில மிக கேவலவாதி, நீங்க எதுவுமே தெரியாத ஆளு, ஒண்ணுமே தெரியாத ஆளு, அது எதையுமே சாதிக்க முடியாத ஆளு, நீ என்ன பார்க்கவே வரமாட்டேங்கிற, என்னென்னமோ பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் முழு ஆளா இருந்தா, நான் ஒரு நம்பிக்கையான ஆளு, தைரியமான ஆளா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்களை எதிர்த்து நிற்பேன். அதாவது உங்களுக்கு எனக்கு தான் சண்டை, அதனால நான் உங்களை எதிர்த்து நிற்பேன். எதிர்த்து நின்று சண்டை தானே பண்ணிக்கலாவா, 2 பேர் மோதிக்கலாம். இதுதான் ஒரு ஆம்பளை, எப்படி ஆம்பளையான அர்த்தம். சும்மா போய் ஒரு வீதியா நின்னுங்கன்னு சும்மா நீங்க எல்லாம் என்னடா ஆளு, நீ மோசமான ஆளு, நீ கெட்டவன், கேடு கெட்டவன், அந்த மாதிரியா இந்த மாதிரியா அப்படியா இப்படியா, டேய் நீ எல்லாம் என்ன எதுக்குடா வர்ற, ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு நான் அப்படி போய் நின்னுகிட்டு மக்களை என்டர்டெயின் பண்றதுனால மக்கள் சிரிப்பாங்களே தவிர, இருங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஐயா லியோனி அவர்கள், சாலமன் பாப்பையா அவர்கள், மதுரை முத்து அவர்கள், அப்புறம் எக்ஸெட்ரா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பட்டிமன்றம் போட்டு பேசுவாங்க. பட்டிமன்றம் போட்டு பேசுறதுல உண்மைக்கு புறம்பாதான் பேசுவாங்க. ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவி கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும், சும்மா ஒரு உல்டாவா அடிச்சு மக்களுக்குள்ள ஒரு காமெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏதோ போட்டு பேசி மக்களை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்றதுக்கு அவங்க எதுவும் பண்ணுவாங்க. இந்த வேலை தான் சில பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த வேலை எந்த மாதிரி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு யதார்த்தமா ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா இப்ப எப்படி நம்ம கதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஏன் ஒரு ஊர்ல ஆரம்பிக்கிறோம்? சென்னையில இந்த ஆளு இப்படி பண்ணா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஊர்ல ஏன் அப்படி ஆரம்பிக்கிறோம்? அது பொதுவான வார்த்தை. அப்படி ஆரம்பிச்சாதான் அந்த கதையோட கற்பனையை அவன் புரிஞ்சுக்குவான். அந்த கதையில அந்த ராஜா என்ன பண்றான், அந்த குதிரை என்ன பண்ணுது, அந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னு அவனுக்கு மைண்ட்ல படமா ஓடும். இதுதான் ஒருத்தர் புரிய வைக்கிறது. அது போலதான் பட்டிமன்றத்தில் நடத்தவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆண்களா பெண்களா குடும்பமா இல்ல சமூகமா அல்லது புதிய பாடலா பழைய பாடலா அல்லது தேசியமா திராவிடமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? மக்களை என்டர்டெயின் பண்றது. அவங்க சிரிப்பாங்க, சிரிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே அந்த சிரிப்பை மறந்துட்டு அவங்க வேலை என்னமோ அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வேலை என்னமோ பார்க்க ஆரம்பிச்சோடனே அவரு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த காமெடி ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு இடத்துல அவர் அப்படி சொன்னார்ல அப்படின்னு 2 டைம் சிரிப்பான். 3வது டைம் அந்த போர் அடிச்சிடும். ஆமா சொன்னார்ல அப்படின்ட்டு போயிடும். இந்த போல இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிரியை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவங்களுக்கு அந்த எதிரியோட மோதுறதுக்கு பயம். அது என்ன தெரியுமா? எதிரி டக்குன்னு குடிச்சு உள்ள போட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த எதிரி எதுக்குல, அந்த எதிரிக்கு இன்னொரு எதிரி வந்தான் பாத்தீங்களா, அவனை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவர் எதிர்க்கிறாங்க? அங்க மெயின் எதிரிகிட்டு இருந்து இங்க சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆனதுனால புதுசா வர்ற எதிரிய நான் அழிக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ கம்முன்னு இரு, கம்முன்னு கட்ட அப்படிங்கிற மாதிரி, கம்முன்னு இருந்தேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே வேற லெவல் பண்ணி விட்டாங்க. யோ, சினிமாவில இருந்து ஒருத்தன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? என்னையா அப்படி சினிமானா உங்களுக்கு என்னையா அப்படி ஒரு கேவலம்? 38 படத்துல நடிச்சிருக்காரு. 38 படத்துல என்னென்ன ஆக்டிங் நடிச்சிருக்காரு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சினிமாவில் ஏதோ நடிச்சான் பிடிச்சான் ஓடிச்சு வந்துச்சுன்னு இல்ல. தலை சிறந்த நடிகர் யாரு? பாகவதர். 14 படம் தான் நடிச்சாரு. தங்க ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாரு, தங்க தட்டுல தான் சாப்பிடுவாரு. கடைசியில் அவரோட நிலைமை என்ன தெரியுமா? திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சிங்கிள் டீக்கு வழி இல்லாம இறந்தாரு.
உண்மையிலே இதுதான் வரலாறு. ஒரு சினிமா அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போவோம், எவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்திடும். அந்த மாதிரி ஒரு சினிமா, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட், மக்கள் மனசுல பதிய வைக்கக்கூடிய அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்னைக்கும் சினிமாவில் ஒரு காட்சி வந்தா அது ஏன் வந்து கேஸ் போடுறான்? என்னத்துக்கு கேஸ் போடணும்? அந்த சினிமா காட்சிக்கு அது சினிமா தானே, விட்டுட்டு போக வேண்டியதானே, அதுக்கு கேஸ் போடுவான். இன்னைக்கும் வந்து சர்ச்சைக்குள்ள நிறைய படங்கள் இருக்கு. ஜனநாயகன் படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா இந்த வந்து ஒரு கிளாரிட்டி, அது வந்து என்ன சொல்றது, அது வந்து இங்கிலீஷ்ல எனக்கு அது தெரியல, இந்த வேர்டு தெரியல. அது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை வந்து மக்களுக்குள்ள விதைச்ச மாதிரி ஆகி போயிடும். விஜயினுடைய அந்த முகம் வந்து மக்கள் மனசுல பச்சைக்குன்னு பதிஞ்சுக்கும். அதனால வந்து நீங்க வந்து இந்த படத்தை விடாதீங்க அப்படிங்கிறது ஒரு காரணம்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல மட்டும் இல்ல, எல்லா தரப்பிலும் சொல்லப்படுது. அதுதான் உண்மைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒண்ணு, அதாவது வந்து நீங்க எதிருங்க, நீங்க உங்களை எதிர்க்க வேணாம்னு யாருமே சொல்லல. ஒரு நாகரிகம் இல்லாம, ஒரு கேவலமா ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு தான் சித்தரிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம நீங்க இந்த மாதிரி எதிர்க்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, உங்களுக்கு கூட்டம் வராது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க அப்படி ஏதாவது ஜெயிக்கிற மாதிரி எதிர்க்கிறீங்களாடா, அதுக்கும் இல்ல. ஜெயிச்சிருவோம், இவனை எதிர்த்தா நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு சொன்னா சொல்லுங்கடா, நான் கூட எதுக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜெயிக்க போறதும் இல்ல, சும்மா எதிர்த்து என்னதான் பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணும் விலகல. யாரை எதுக்குறீங்க? எதுக்கு எதுக்குறீங்க? என்ன காரணத்துக்காக எதுக்குறீங்க? வர்றவருக்கு கொள்கை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? கொள்கையே வேணாம்ப்பா, எங்களுக்கு கொள்கையே இல்லப்பா, எதுவுமே இல்லப்பா, நாங்க கொள்கையே வேண்டாம், எங்களுக்கு நாங்க எதையுமே சொல்லல, நாங்க வர்றோம், நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம், எங்களோட முடிஞ்சு போச்சு. நீ விமர்சனம் பண்ண வேணாம், நீங்க எவனுமே சொல்ல மாட்டான். விமர்சனம் பண்றதுக்கு தான் நம்ம வாயே கொடுத்துருக்கிறோம், விமர்சனம் பண்ணி தொலை. ஆனா அதுக்கு நாகரிகமா விமர்சனம் இருக்கணும். சும்மா வந்து கேவலமா பேசுறது அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் பேசுறது வந்து அது என்னன்னா, இப்ப உங்களை நான் எதுக்குறேன்னா, நான் வந்து உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா பாக்குறவன் என்ன பைத்தியக்காரன் நினைப்பானா, இல்ல பந்தாவான ஆளு பக்காவான ஆளு நினைப்பானா? டெஃபினெட்லி வைத்தியக்காரன் நினைப்பான். இவன் வந்துட்டானா, விஜய் தான் திட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே முத்தல் குத்திடுவான். இதைத்தான் சில பேர் செஞ்சிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தனை எதிர்த்தனும், அதாவது ரஜினி சார் வந்து ஒரு அதிசய பிறவி படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த டைலாக் நான் சொல்றேன் பாருங்களேன். என்ன தெரியுமா? அதாவது ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா நேருக்கு நேரா ஒண்டிக்கு ஒண்டியா சோலோவா அவனை போய் அடிக்கணும். அதை விட்டுட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு அவனை பத்தி அவதூறா பேசிட்டு இருந்து பேசி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இது இப்படி தெரியுமா இருக்கு? வேணா விடுங்க, அந்த டைலாக்கை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு மோசமான ஒரு டைலாக் வரும், அது வேண்டாம். அது நம்ம சேனலுக்கு அது ஒத்து வராது. சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க விஜய் எதுக்குறதுனால நீங்க விஜய்க்கு கீழே போயிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப வந்து ஏன் விஜய் வந்து வேற யாருமே எதுக்காம திமுக எதுக்குறாரு? நேரடி போட்டி, அப்படிதான் போட்டி, ஆரோக்கியமான போட்டி. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் வருதுங்கிறாங்க. அந்த கொள்கை இல்லாத கூட்டம் வருதுன்னு பெரிய இடமே பேசுற அளவுக்கு வச்சிருக்காருன்னா அது உண்மையான எதிர்ப்பு தானே. இத்தனை கட்சிகள் வந்துச்சு, யாராவது ஐயா ஸ்டாலின் ஆகட்டும், ஐயா உதயநிதி ஆகட்டும், 2 பேர் யாராச்சும் விஜய் வேற யாராச்சும் எதிர்த்திருக்காங்களா? இன்னைக்கு ஏன் விஜய் மட்டும் குறிப்பிட்டு புது கட்சி வருது, கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வருது அப்படின்னு ஏன் சொல்லணும்? கொள்கை இல்லாத கூட்டத்தை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவா. அதனாலதான் தலைவா அவங்க எல்லாம் பேசுறாங்க. வேற ஒன்னும் கிடையாது. விஜய்னா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, பக்கா பிளான், ஒன்னும் யோசிக்க தேவையில்ல, கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.